ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சோழன் பாண்டிகிட்ட ஃபோன் பண்ணி வேறு எதுவும் பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணி என்னான்னு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நிலா வராங்க. இப்போ சோழனுக்கிட்ட பாண்டியும் அதாவது வானதியும் வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அழகான முடிவு எடுத்திருக்கிறாங்க. இவ்வளோ அழகாக அவங்க வந்து பேசி முடிவு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது அதுக்கு சோழன் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பொதுவாகவே பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கிறவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு அழகான முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாண்டியை பற்றி ரொம்ப உயர்வாக நிலா பேசுகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா சோழன் மைண்ட் வாய்ஸில் நம்மளை பற்றி ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்லா வந்து சோழனை வந்து நிலா வந்து கிண்டல் பண்ணி விட்டுறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நல்லா கிண்டல் பண்ணி பேசிட்டு அவங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சோழன் அப்படியே யோசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே வானதி வீட்டில் தான் காட்டுறாங்க. வானதி பார்த்தோம் அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளார் ரூம்குள்ளார் இருக்காங்களா. இப்போ ரூம்குள்ளார் இருக்கும்போது பார்த்தா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஏற்கனவே நம்ம ப்ரோமோவில் பார்த்த மாதிரி தான் போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இப்போ வானதியோட அண்ணன் இருக்காங்கல்ல வசந்த், ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பேர் சொன்னாங்க. இப்போ பார்த்தா வசந்த்னு சொல்கிறாங்க. வானதியோட அண்ணன் சந்துருன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா வசந்த்னு சொல்கிறாங்க. வசந்த் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்கள கூப்பிட்டு நல்லா மிரட்டி விட்டு போலீஸ் அவங்க அம்மாவையும் மிரட்டி விட்டுறாங்க. வானதி வந்து எங்கள் அப்பாலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் எங்கள் அப்பாவை பேச விட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து போலீஸ் வந்து அந்த வசந்த் வானதியோட அண்ணன் இருக்காங்களா அவங்களே எழுத சொல்கிறாங்க. என் தங்கச்சியை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நான் அப்பப்போ வந்து பார்ப்பேன், ஏதாவது பிரச்சனை அவ்வளோதான் உங்களை தோலை உரிச்சு ஜெயிலில் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இப்போ வானதிக்கு ராஜ மரியாதை தான் வீட்டில் கிடைக்குது. ஏன்னு கேட்டாக்கா இந்த விஷயத்தெல்லாம் வந்து வானதி வந்து இப்போ பாண்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒர்க் ஷாப்பில் வந்து உட்காந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பிட்றாங்க, தண்ணி மொண்டு கொடுக்குறாங்க. ரொம்பவுமே ஜாலியாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வானதி பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாண்டிக்கு ஒன்றும் கவலை இல்லை, நம்ம வந்து உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் தம்பிக்கு கல்யாணம் எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம கல்யாணம் பண்ணலாம், நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இந்த பக்கத்து பாண்டியும் சிரிக்கிறாரு, வானதியும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு மாதிரி ஹாப்பி மூமெண்ட்டாக இன்றைக்கான எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்போயுமே நம்ம ஆரம்பத்திலேருந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து எதிர்பார்த்த ஒரு முக்கியமான ஸ்டோரி அடுத்த வாரம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இனிமேல் சேரனோட கதையை தான் ஹைலைட் பண்ணி கொண்டு போவாங்க. ஏன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணுற அந்த வடநாட்டு பொண்ணு ஒன்று கூட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு வந்து சேரனுக்கு கல்யாணம் பண்ணுற அந்த ஸ்டோரி அடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த தான் அடுத்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.